அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். வாட்ஸ்அப் சேட் ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் கேஸில் ஜெயிச்சிடலாமா? கோர்ட்டில் அது லீகல் ப்ரூஃபாக அக்செப்ட் பண்ணுவாங்களா? உண்மை என்னென்னு இப்போ சொல்கிறேன். நாங்கள் வாட்ஸ்அப் சேட்டுன்றது ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். ஆனால் சாதாரண ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் கோர்ட்டில் எவிடன்ஸாக அக்செப்ட் ஆகாது. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 65B எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் கோர்ட்டில் யூஸ் பண்ணணும்னா 65B சர்டிஃபிகேட் கட்டாயமாக தேவை. இது சம்மந்தமாக அன்வர் PV வெர்சஸ் PK பஷீர் சுப்ரீம் கோர்ட் கேஸ் 2014 65B சர்டிஃபிகேட் இல்லாத எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இன்வாலிடுன்னு சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லியிருக்கு. அர்ஜுன் பண்டாட்ரியா கோட்கர் வெர்சஸ் கைலாஷ் குஷன் ராவ் 2020 சுப்ரீம் கோர்ட்டு 65B சர்டிஃபிகேட் மேண்டட்டரினும் ஸ்க்ரீன்ஷாட், CD, பென்ட்ரைவ் எல்லாத்துக்குமே இது தேவைன்னும் கிளியராக சொல்லியிருக்கு. இதோட கிளாரிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனில் ஒரிஜினல் வாட்ஸ்அப் சேட் இருக்கணும், அந்த டிவைஸில் இருந்து அந்த சேட் எடுத்துருக்கணும், ப்ராப்பர் 65B சர்டிஃபிகேட் எடுத்து ஃபைல் பண்ணணும். அப்போ தான் வாட்ஸ்அப் சேட் வேலிட் எவிடன்ஸ் ஆகும். ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் மட்டும் போதும்னு நம்பாதீங்க. லா தெரிஞ்சு ஆக்ஷன் எடுத்தால் தான் ஜஸ்டிஸ் கிடைக்கும். வாட்ஸ்அப் சேட் எவிடன்ஸாக அக்செப்ட் ஆகும், ஆனால் கண்டிஷன்ஸ் நிறையா இருக்குது. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 65B சர்டிஃபிகேட்டில் என்னெல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டிவைஸோட டீட்டெயில்ஸ் இருக்கணும், சேட் ஜென்ரேட் ஆன விதம் அதில் தெரிஞ்சிருக்கணும், அத்தென்டிசிட்டியோட டிக்ளரேஷன் இருக்கணும், பெர்சன் இன் கண்ட்ரோல் ஆஃப் டிவைஸோட சிக்னேச்சர் இருக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ஏன் போதாதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஃபேக்காக இருக்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சோர்ஸ் டிவைஸை வெரிஃபை பண்ண முடியாது. அதனால தான் 65B சர்டிஃபிகேட் வந்து கட்டாயம்னு கோர்ட் சொல்கிறது. ஒரிஜினல் மொபைல் ஃபோன் ப்ரிசர்வ் பண்ணணும். ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு பதிலாக ஃபுல் சேட்டை எக்ஸ்போர்ட் பண்ணி அது கூட 65B சர்டிஃபிகேட் வச்சு கொடுத்தா கண்டிப்பாக உங்கள் கேஸ் ஜெயிக்கும். அடுத்த வீடியோவில் 65B சர்டிஃபிகேட்னா என்னென்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.